ஒரு பெண்ணை இந்த உலகம் எப்படி வச்சிருக்கு பாருங்க. ஒரு பெண்ணின் வேலை ஒரு ஆணை பார்த்துக் கொள்வது. டே ஒரு ஆண் தாண்டா ஒரு பெண்ணை பார்த்துக்கணும்னு சொல்லி வளர்க்காத உங்க சிக்கல் தான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகளை கொண்டாந்து விடுது. வீடுகளுக்குள் சொல்லி கொடுங்க, ஒரு ஆம்பளை பிள்ளையோட வேலை பொம்பளை பிள்ளையை பார்த்துக்கிறதுன்னு. பசங்க நல்லா தான் இருக்கானுங்க, கரெக்டா சொல்லி கொடுத்தா பிரச்சனை இல்லை. ஆணையும் பெண்ணையும் எதிரியாகவே சித்தரிப்போம். அழகின் பொருட்டே ஒரு பெண்ணை தூக்கி வைத்து கொண்டாடுகிற போது தயவு செய்து ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அறிவின் பொருட்டு உங்களை எவன் மதிக்கிறானோ அவன்தான் உங்களுக்கான ஆண்மகன். அழகின் பொருட்டு உங்களை கொண்டாடுகிறவன் தவறானவன். ஒத்துக்காதீங்க. அதனால் தாங்க சொல்றேன், ஆண் குழந்தை மட்டுமல்ல, நம் பெண் குழந்தைகளுக்கும் சிறு வயதிலிருந்து முத்ராவை கற்றுக் கொடுங்க. பெண் மற்றும் ஆண் குழந்தைகளின் மனநிலை சீரழிவுகளுக்கும் தவறான எண்ணங்கள் போன்றவற்றை சரி செய்யவும் முத்ரா ஒரு ஆயுதமாக விளங்குங்க. அவங்க எதிர்காலத்துல உயர்ந்த நெறிகளையும் நன்மையையும் நம்ம சமுதாயத்திற்கு செய்ய பெற்றோர்கள் தாங்க பெரிய ஊன்றுகோலா இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். முத்ராவை பற்றி தொடர்ந்து அடுத்த பதிவில் பார்ப்போங்க. நற்பவி.